அன்லக்கி ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற டேக்லைன் கீழ இருக்கிறவங்க தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் பிளேஸ்ல நம்ம பாக்குறது கீர்த்தி சுரேஷ். இவங்க என்னதான் நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு சில பாட்டு படங்கள் சரியா போகல. அது மட்டும் இல்லாம ஒரு சில பெரிய நடிகர்கள் கூட நடிச்ச படங்களே பெருசா போகல. அதனாலேயே இவங்க இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல நம்ம பாக்குறது பூஜா ஹெக்டே. 2012 அறிமுகமான இவங்க திரும்பவும் 2022 தான் தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ரெண்டு படங்களும் பெருசா ஓடல. அண்ட் இவங்களுக்கு நிறைய பிளாப் படங்கள் இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பாக்குறது பிரியா பவானி சங்கர். ரீசெண்டா சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரால் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு நடிகைன்னு சொல்லலாம். இவங்க என்னதான் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலும் ரீசெண்டா இவங்க பண்ற எந்த படமும் ஓட மாட்டேங்குது. அதனாலேயே ராசிலா நடிகை அப்படிங்கிற டேக்லைன் கீழ வந்துட்டாங்க. ஒரு படம் ஓரளவுக்கு நல்லா அமையணும்னா முதல்ல அந்த படத்தோட கதை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டீம் எல்லாம் பக்காவா ஒர்க் பண்ணி அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா நடிச்சாலே படம் நல்லா ஓடிடும். பட் ஒரே ஒரு ஹீரோயின் அந்த படத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த படம் ஓடல அப்படின்னு டேக் பண்றது எந்த வகையில நியாயம்னு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ எங்களை போட்டு கலாய்ச்சிட்டு கடைசியில பஞ்ச் டயலாக்ல நட்பை துணைன்னு வச்சா நாங்க நம்பிடுவோமா?